இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுவதை புலகாங்கிதமடைகிறீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தோழர்களே. 19 நாடுகளில் நான் பயணப்பட்டு வந்திருக்கிறேன். 19 நாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே நாடு விட்டு கண்டம் விட்டு தங்களுடைய உறவுகளை விட்டு சொந்தங்களை விட்டு பொருளாதாரம் தேடி நெத்தி வியர்வை கீழே விழ விழ அவ்வளவு உழைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அங்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் தோறும் தமிழில் தான் வகுப்பெடுக்க வேண்டும், தமிழில் தான் படிக்க வேண்டும் என்று உயிரை கொடுத்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் நாம் நினைக்கிறோம் ஏதோ கோட்டையிலிருந்து குமரி வரை வாழ்கிறவர்கள் தான் தமிழர்கள், நமக்குத்தான் தமிழில் படித்து என்ன ஆகப் போகிறது என்றெல்லாம் நினைக்கிறோம். இல்லை, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலக வரலாற்றில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாகரிகத்தை நதிக்கரை நாகரிகங்களை உருவாக்கிய சுமேரியர்கள் பேசிய சுமேரிய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்து என்கிற உலகத்தினுடைய நீண்ட நிலப்பரப்பில் நினைத்து செல்கிற நைல் நதி கரையிலே ஓடிய கிளியோபாத்ரா பேசிய அந்த மொழி எகிப்திய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவினுடைய இரவாத இதிகாசத்தை தந்த சமஸ்கிருதம் இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாவீரர் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் போதி மரத்திற்கு கீழே வேதிய மாற்றம் பெற்றாரே புத்தர், அவர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு பெருமான் பேசிய அரேமிக் மொழி ஹிப்ரு மொழியினுடைய கிளைமொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. ஆனால் காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து கல் தோன்றா காலத்தை முன்தோன்றி வாளோடு முன்தோன்றி போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாத வெறித்தவரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக திரிந்து அக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன் சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்பார் தேகும் அரபை முதல் முக்கடியும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் நம்முடைய ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அன்னையரும் தந்தையரும் அகல் விளக்கை கையிலே எடுத்துக்கொண்டு தொடர் ஓட்ட பயணத்திலே அணையாமல் கொண்டு வந்து 25 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இலக்கிய வாழ்வையும் இலக்கண வாழ்வையும் கையிலே வைத்துக் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ். அதனால்தான் எங்கள் தமிழை நாங்கள் பேசுகிற போது புலிக்கு வந்து நகம்தான் கர்வம், சிங்கத்திற்கு பிடரிதான் அழகு, மயிலுக்கு தோகைதான் அழகு, தமிழுக்கு கர்வம் தான் அழகு. தமிழுக்கே அவ்வளவு கர்வம் இருக்கிறவர்கள் தமிழை பாடுகிறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் எவ்வளவு கர்வம் இருக்கும். அந்த ஞான சேர்க்கை மனதிலே வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு போகிற பக்கமெல்லாம் தமிழ் தமிழ் என்று சொல்வதற்கு காரணம் எங்கள் மூதாதையர்கள் நேற்று மலையிலே முளைத்து இன்றைக்கு காலையிலே வந்து ஒரு நூற்றாண்டு கால வரலாறு எழுதியவர்கள் அல்ல. வரலாற்றின் கல்வெட்டுகளில் களிமண் தட்டுகளில் தொடங்கி மூங்கில் பட்டைகளில் தாமிர பட்டயங்களில் தொடங்கி இன்றைக்கு கணிப்பொறி வடிவம் வரை இன்றைக்கு உலக வரலாற்றில் நினைத்துக் கொண்டிருக்கிற இணையத்தில் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிற 2வது மொழி தமிழ். அந்த கர்வம் நம் தலைமுறைகளுக்கு வேண்டும். என் தாய்ப்பால் எனக்கு கலப்படமற்றது, என் தாய்மொழி உலகத்தில் தூய்மையான மொழி என்று என்றைக்கு உங்கள் குழந்தைகள் நினைக்கிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழினுடைய உயரம் இன்னும் உயரும் என்பதுதான் உண்மை. எனவேதான் பெருமக்களே, உங்களுடைய குழந்தை எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கட்டும், ஆனால் உங்களை அழைக்கிற போது அப்பா என்றும் அம்மா என்றும் அருந்தமிழில் அழைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினுடைய உறவுகள் காரணம் இது என் பாட்டி எனக்கு கதை சொன்ன மொழி, என் தாய் எனக்கு தாலாட்டு பாடிய மொழி, என் தந்தை என்னை நாற்றுப்படுத்திய மொழி, என் ஆசிரியன் என்னை ஆற்றுப்படுத்திய மொழி, என் காதலி என்னை பருவப்படுத்திய மொழி, என் தோழி என்னை பக்குவப்படுத்திய மொழி, என் நண்பர்கள் என்னை தோழமைப்படுத்திய மொழி, என் ஆன்றோர்கள் என்னை ஆற்றோட சான்றோனாக்கிய மொழி இந்த மொழி. அந்த மொழியை கையிலே வைத்துக் கொண்டு நாங்கள் ஓடுகிறோம் என்றால் இதற்கு காரணம் இந்த தமிழ் சமூகம். யூதர்களுடைய குழந்தைகள் ஒரு முக்கியமான விஷயம், அந்த யூதர்களுடைய குழந்தைகள் என்று சொன்ன போது உலக நாடை அமைத்து அவர்கள் பெரிய இடத்திற்கு வந்ததற்கு அடிப்படை காரணம் அவர்கள் யூத நாட்டில் யூத பெண்கள் கற்பமாக இருக்கிற பொழுதே குழந்தைகள் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இங்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியமான செய்தி. அவர்கள் குழந்தைகள் யூத பெண் கற்பமான உடனே கணக்கு புத்தகம் ஒன்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கணக்கு புத்தகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த கணக்கு புத்தகம் கடைகளிலே வாங்கி நிறைய கணக்கு புத்தகங்கள் விற்பார்கள். அந்த கணக்கு கடினமான கணக்கு. தன் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த கணக்கு போட்டு 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 பழகுவார்கள். நான் போடுகிற கணக்கு, அது விடை தருகிற கணக்கு என் குழந்தைக்கு சென்று சேர வேண்டும், அது அறிவாளியாக பிறக்கும் என்று அவர்கள், அது உளவியலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற படைப்பும் கூட.
அந்த குழந்தைகள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே கவனிக்கப்படுகிறார்கள். நாம் அப்படி இல்லை. குழந்தைகளை ஏதோ பக்கத்தில் ஒரு நல்ல கல்விக்கூடம் கிடைக்கிறதா, பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்து விடுகிறீர்கள். ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவாகிறானா என்பதெல்லாம் முக்கியம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவாகிறானா என்பதல்ல முக்கியம், நல்ல மனிதனாக உருவாகிறானா என்பதுதான் முக்கியம்.